இமிக்ரேஷன்காக தான் வந்திருக்கிறாங்க. பிடிச்சா ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாது. முடிஞ்சால் நீங்கள் அங்கேருந்து தப்புற வழியை பாருங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போன ஏஜென்ட் அவர்கள் அந்த இடத்துல இல்லை, அவர் இடத்துல இருந்தாங்க. நாங்கள் இலங்கையை சேர்ந்த வாலிபர்கள் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே அங்கே இருந்திருப்போம். அப்போ சொன்னாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் யோசித்தோம், சரி நாங்கள் பிடிபட்டால் நாங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க, கடன்பட்டு வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து நாங்கள் மறுபடியும் யுத்த நாட்டுக்கு திரும்பி போகலாது, எப்படியா தப்பி போகணும்னு சொல்லி இந்த 4ஆம் மாடியிலேருந்து இறங்கி பின்பக்கத்தால் இறங்கி தப்பி ஓடுவோம்னு சொல்லி யோசித்த நேரத்தில் நான் 4ஆம் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்த தாமதம் எனக்கு என்ன நடந்தே தெரியாது, என்னோட இருந்தவளுக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. எனக்கு சுய நினைவு வந்தபோது நான் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் எனக்கு நினைவு வந்தது. நான் எத்தனை நாள் இந்த சுய நினைவில்லாமல் இருந்தேனோ, யார் என்னை கொண்டு வந்து சேர்த்ததோ ஒன்றுமே எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் அங்கே ரோஸ்கி பாச கூட எனக்கு அவ்வளோ தெரியாது. அப்படி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். யாரும் என்னை வந்து பார்க்கல. அந்த நாட்டில் எந்த தொடர்பும் இல்லை, டெலிஃபோன் தொடர்பு இல்லை, கடித தொடர்பு கிடையாது. ஏஜென்ஸால் கைவிடப்பட்டு பாச தெரியாமல் ஒரு வைத்தியசாலையில் யாருமே கவனிப்பு இல்லாமல் 4ஆம் மாடியிலேருந்து விழுந்ததுனால எனக்கு கால் உடைஞ்சு கை உடைந்து வயிற்றில் ஒரு பெரிய கட்டி ஒன்று குத்தி ரத்தம் எல்லாம் போய் விதமாக ஒரு அனாதையை கூட இருந்தேன். அதை என்னை பார்க்க மாக்கள் எனக்கு என்ன நோய் எடுத்தால் கூட டாக்டர்கிட்ட சொல்ல கூட எனக்கு பாச தெரியாது. அப்படி எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்டவனாக நான் இருந்தேன். வீட்டுக்கு தெரியாது, இந்த ஊருக்கு அந்த நாட்களில் உள்ள வசதியின்படி எந்த செய்தியும் அறிவிக்க முடியாத ஒரு தொடர்பு இல்லாதவனாக இருந்தேன். இருக்கிற காலத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை அங்குள்ள ஜனங்களோட அறிஞர் எத்தனையோ பேர் வந்து வைத்தியசாலைக்கு மற்றவர்களை பார்க்க வருவாங்க. எனக்கு வந்து பார்த்து எனக்கு உதவிகள் எல்லாம் செய்வாங்க. அங்குள்ள இதெல்லாம் ஆண்டவருடைய அந்த நாட்களில் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடியால் நான் வந்து ஜெபிப்பேன். ஏசப்பா, இந்த தேசத்தில் நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நீர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அழுகிறதெல்லாம் ஜெபிப்பேன். சின்ன வயசு, என்ற வியாதி, என்ற பிரச்சனை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் உண்மையிலேயே வைத்தியர்கள், அவங்களோட நர்ஸ், அங்கே ஹாஸ்பிட்டலில் மற்ற நோயாளிகளை பார்க்க வரலாம் எனக்கு உதவி செய்தார், சாப்பிட்றது உதவி செய்தாங்க. இப்படி இருந்த நாட்களில் நான் இப்படியே 4 மாதத்துக்கிட்ட வைத்தியசாலையில் இருந்து